பாருங்கள். 1 இதில் ஒரு கல் இருக்குது. 1 2 3 4 கல் மட்டத்துக்கு போகுது அந்த மண் மூடு. இந்த மண் மூட கலர் இந்த மாதிரி காரை எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி இந்த மண்ணை இங்கே கொட்டலான்ட்டு வந்தால் இங்கே வேலை செய்யணும். உடனே பாருங்கள் எங்கள் வீட்டு மூச்சு வாங்கி பாருங்க இது என் முட்டியாச்சா என் படுத்துக்கிட்டான். தண்ணி ஈரமாக இருக்குல்ல. பப்பு இங்கே பாரு. பப்பு தொடக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அவன் பாட்டு படுத்துருப்பான், பக்கத்துலேயே படுத்துருப்பான். சரி நம்ம வேலையை பார்ப்போம். செஞ்சுட்டு பாருங்கள். இப்போ இதில் எவ்வளோ காரம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் 2 அண்ணன் கூட காலி வச்சுருக்கேன், ஒரு சாக்கு ஒன்று காலி வச்சுருக்கேன். எவ்வளோ பார்த்தா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படி பிரிக்கணும்னு பாருங்கள். பாருங்கள் இப்படி தோணுனா கொஞ்சோண்டு வேலை இல்லை, அவ்வளோ கஷ்டம். இது காரை வருத காரை இதெல்லாம் காரை. இதில் செங்கல் வருதான்னு பார்க்கணும், ஜல்லி வரும். பாருங்கள் காரையை தனியாக சேர்த்துக்கணும், அப்புறம் கல்லை தனியாக போடணும். சும்மா இல்லை பிரிக்கிறதுனா வேலை. சித்தாளுங்க இந்த அளவு சுத்தமாக செய்ய மாட்டாங்க இல்லையா. அதனால தான் நீங்கள் நினைக்கலாம் என்ன எந்த நேரமும் குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது நான் அனுபவிக்கிறோம் நாங்கள். அதாவது ஒரு வாயால் சொல்கிறதுக்கும் ஒரு காதால் கேட்கறதுக்கும் என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படி சொல்கிறார் இல்லைங்களா வள்ளுவர். அதுபோல் இப்போ இது ஆளுங்க குமிச்சு வச்ச மண்ணு தான். இது உள்ளார இங்கே பாருங்கள் சிமெண்ட்டுக்காரை. பாருங்க சிமெண்ட்டுக்காரை இப்படி கிடந்தா எப்படி செடி வைக்க முடியும் சொல்லுங்கள். ஜல்லி ஒரு மரத்து நிறைய மண்ணள்ளி இங்கே கொட்டிடணும். பள்ளத்தை ரொப்பிக்கிட்டு வந்தோம்னா தான் சுத்தமாக மண்ணாக தோட்டத்தில் கொட்டணுன்ட்டு இப்படி வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்கும். இன்றைக்கி 20 நாள் இருக்கும். பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் அந்த வேலைன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்கள் பழைய தரை. கருப்பு மண்ணு தெரியுதுங்களா. 1 கல் 2 கல் 3 கல் வீரம் தெரியுதா. 2.25 அடி. 3 கல்லுனா 2.25 அடி. 1.25 அடி சாரி 1.25 அடி ஒண்டி. இங்கெல்லாம் இன்னும் மேடாக இருந்துச்சு. இவ்வளோ சுத்தம் பண்ணி இதை பாருங்கள். இதை பூரா சுத்தம் பண்ணிவிட்டு பள்ளமாக இருக்குது பாருங்கள். இதை பூரா சுத்தம் பண்ணி இந்த மண்ணை பூரா தேவை கொட்டியிருக்க பாருங்கள். மேடாக கொட்டியிருக்கேன். இந்த மட்டும் தான் வருது தோட்டம் மண். இது ஜல்லி இதெல்லாம் காரை கட்டி இவ்வளோ தான் இன்னைய ஒர்க்கு. முதுவலி பார்த்தீங்களா எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு. இந்த வேலை செய்கிறது முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 6 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவேன். மாத்திரை போட்டுட்டு முதுவலி உடம்பு வலி வேலை செய்து ஒத்துக்காமல் ஹீமோகுளோபின் குறையுது. இருந்தாலும் என்ன செய்யுது, இது ஆளுங்களை விட்டால் இவ்வளோ சுத்தமாக பிரிக்க மாட்டாங்கள்ல. அதனால் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் என் தோட்டம் தங்கம் போல் உருவாக்குறேன்.